ஒரு காலத்துல இந்த நோய் வந்தா 10ல 3 பேர் பிழைக்கவே மாட்டாங்க. ஸ்மால் பாக்ஸ் மனித வரலாற்றிலேயே ஒரு கொடிய நோய்கள்ல ஒண்ணு. காய்ச்சல், உடல் முழுக்க கொப்பளங்கள், உயிர் பொழைச்சாலும் முகம் முழுக்க தழும்புகள் இருக்கும். பல பேரு இதனால பார்வையை கூட இழந்திருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 300 மில்லியன் மக்கள் இந்த நோயால இருந்ததா ஆய்வுகள் சொல்லுது. இந்த நேரத்துல உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த நோயை உலகத்திலிருந்து முழுமையா அழிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தது. இந்த மிகப்பெரிய சவாலை தொடங்குச்சு. அந்த முயற்சியை வழிநடத்திய முக்கியமான மருத்துவர்கள் ஒருத்தர் தான் டொனால்ட் ஹண்டர்சன். அவர் லேப்ல மட்டும் உட்கார்ல ஆப்பிரிக்கா, இந்தியா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பல நாடுகளுக்கு பயணம் பண்ணார். பல டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்திருந்தார். பல வில்லேஜஸ்க்கு வேக்சினேஷனும் கொடுத்தார். பல வருட போராட்டத்துக்கு பிறகு 1977ல உலகத்தோட கடைசி இயற்கை ஸ்மால் பாக்ஸ் நோயாளியா பதிவு செய்யப்பட்டார். இன்னும் 3 வருடங்கள் எந்த புதிய நோயாளியுமே இல்லை. 1980ஸ்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வரலாற்று செய்தி வெளியிட்டது. ஸ்மால் பாக்ஸ் ஹஸ் பீன் எராடிகேட்டட் அப்படின்னு. அதாவது ஸ்மால் பாக்ஸ் மொத்தமா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. மனித வரலாற்றிலேயே முழுமையாக அழிக்கப்பட்ட முதல் நோய் இதுதான் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு கோடிக்கணக்கான குழந்தைகள் அந்த நோயை பற்றி புத்தகத்துல மட்டும்தான் படிக்கிறாங்க. சில ஹீரோஸ் ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்றுவாங்க. ஆனா வேறு சில ஹீரோஸ் மனித குலத்தோட எதிர்காலத்தையே காப்பாற்றுவாங்க. நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.